இப்போ நம்ம எறாவை எப்படி க்ளீன் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். எறாவை எடுத்துக்கணும். அந்த தலைப்பகுதி எடுத்துடணும். கால் பகுதியிலேருந்து மேல் நோக்கி எடுத்தால் அதனுடைய ஓடு வெளியே வரும். வால் பகுதியை பிடிச்சி இப்படி இழுத்தா வால் பகுதி சுத்தமாயிடும். எறாவினுடைய முதுகு பகுதியில் பெருவிரலை வச்சு இழுத்தா ஒரு கருப்பு பகுதி வரும். அந்த குடலை மெதுவாக இழுக்கணும். இவ்வளோதான் எறாவை சுத்தப்படுத்துறது. இன்னொரு இறால் சுத்தப்படுத்தி காட்டுறேன். தலையை எடுத்துடணும். கால் பகுதியிலேருந்து மேல் நோக்கி தூக்கணும். வால் பகுதியை இப்படி இழுத்துக்கணும், மெதுவாக இழுக்கணும். அந்த முதுகு பகுதி மெதுவாக கருப்பு கலர் குடல் வரும். அடுத்த பாருங்கள், அதே போல் தான் கால் பகுதி தூக்கி மேல் நோக்கி எடுக்கணும். அந்த வால் பகுதி பொறுமையாக இழுக்கணும். முதுகு பகுதியில் ஒரு நோண்டினோன்னா கருப்பாக வரும். அந்த குடலை இழுத்தா எறா சுத்தமாயிடும். எறாக்கு அடிப்பகுதியிலும் ஒரு கருப்பு கலர் இருக்கும், அதையும் சுத்தப்படுத்தணும். ஆனால் இந்த இறாலில் அந்த கருப்பு கலர் இல்லை, அதனால் சுத்தப்படுத்தலை. பொரிக்கிறதுக்கு இப்படி வாலோடு வச்சும் பொரிப்பாங்க. வால் இல்லாமையும் கழுவி வச்சுருக்கேன். இது கிரேவியும் வைக்கலாம், குழம்பும் வைக்கலாம், பொரிக்கையும் செய்யலாம்.